வணக்கம் மக்களே! வெல்கம் டு ஆர்என்வி சேனல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கணவாய் மீன் குழம்பு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணவாய் மீனை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீனை நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை ஊற விட்டுக்கலாம். அதில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சிரும். எந்த மீன் நீங்கள் வாங்கினாலும் அதில் இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்துருந்தேன். அதோட அரை முடி தேங்காவை நான் தேங்காய் பாலுக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் எடுத்துட்டோம். 20 சின்ன வெங்காயம், 15 வெள்ளைப்பூடு, அப்புறமா சுண்டுவல் சைஸுக்கு ஒரு இஞ்சி எடுத்துக்கிறேன். அப்புறமா பழுத்த தக்காளியில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய் பெருசாக இருக்குனால 2 எடுத்துக்கிறேன். இது குட்டி பச்சை மிளகானா நீங்கள் ஒரு 3லேருந்து 4 சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வானலே சூடு பண்ணிக்கோங்க. வின்னர் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு அதிகரிக்கும். லைட்டாக கலரி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையுமே நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகுறது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். இப்போ இதை கலரி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தா கனவா மீனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை நான் மூடி விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மீன் ரப்பர் மாதிரி வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலி இது கனவா மீன் தான், பட் இதை ரப்பர் மீன்னு சொல்லுவாங்க. இப்போது இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுறலாம். இன்னும்
இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் தனியா பொடி, மல்லித்தூள் கலந்து விட்டுக்கலாம். வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சக்தி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விட்டுக்கிட்டான். திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி வேகட்டும். தீயை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் சைட்லலாம் எப்படி வந்துட்டு நுரைக்கட்டி வந்துட்டு கொதிச்சிட்ருக்குன்னு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு வந்து ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. மீனுமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த மீன் வெந்தாலும் இதே மாதிரி ரப்பர் மாதிரி தான் இருக்கும். உப்பு காரம் பார்த்து கரெக்டாக இல்லைன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேண்டாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையான கனவா குழம்பு முடிஞ்சது. இந்த குழம்பு சோறுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.